எல்லாம் முடிந்தது சொன்ன உடனே திரைச்சீலை கிழிந்தது. ஏதேனின் வாழ்க்கை சிலுவையிலே முடிந்தது என்று சொன்ன அந்த நிமிஷம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே இருந்த திரைச்சீலை கிழிந்தது. மனிதனும் தேவனும் உறவுகள் ஆரம்பித்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த ஆத்மால அவர் ஒன்று, நான் எப்பவுமே உங்க வீட்டுக்கு வருவேன், அவங்க கூட இருப்பேன். ஆனால் ஒன்று, நீ பார்த்து நான் வேணான்னு சொன்னா அல்ல வேற யாரையும் உனக்குள்ள நீ இது பண்ணா அது கூட நான் அனுமதிக்கிறேன் இடத்துல அந்த சோலுக்கு ஒரு பெரிய ஃப்ரீடம் இருந்துச்சு. இந்த சோல் நடுவில் இருக்கு. இந்த சோலுக்கு வந்து என்னன்னா, சோல்ல இருந்து நீங்க பாடிக்குள்ள போகலாம். சோல் சொல்றதெல்லாம் பாடி கேட்கும். பாடியில இருந்து கூட இப்பதான் நான் இப்பதான் மேட்டருக்கு வரேன். பாடியில இருந்து கூட எங்க வரலாம்? சோலுக்கு வரலாம். அது 2-வே கம்யூனிகேஷன். நான் நினைச்சிட்டு நான் நினைச்சதை என் கை என்ன செய்யுது. எப்படி நான் படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோ, இல்லை கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன், உடனே என் பாடி என்ன செய்யுது? கோயிலுக்கு கிளம்புது, ட்ரெஸ் பண்ணுது, கிளம்புது, அவன் நேராக சர்ச்சுக்கு போகுது. இப்போ எங்கேருந்து எங்கே வருது பவர்? ஆத்மாவிலேருந்து சரீரத்துக்கு வருது. இதே ஆத்மாவுக்கு சரீரத்திலேருந்து கூட ஆத்மாவுக்கு போகலாம். அதுக்கு என்ன சொல்லலாம்? இப்போ வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, கண்ணில் இப்படி பார்க்குறீங்க. ஒரு பிரியாணி கடைக்கு போயிருக்கீங்க, ஒருத்தன் சாப்பிட்றத பார்க்குறீங்க. அது என்ன ஐட்டம்? அது அந்த ஐட்டம் என்ன சார்? சிலர் இருக்காங்க என் பக்கத்தில் என்ன தீங்கன்னே அதுங்க. இந்த முடி வெட்ட போகிற இடத்துல நம்ம பக்கத்தில் சார் அந்த அவரை மாதிரியே அந்த மாதிரி அதை பார்த்த உடனே எனக்கு ஆசை வந்தது. இப்போ எங்கேருந்து எங்கே போயிருக்கு சார்? ஒரு பொண்ணை கண்ணில் பார்க்குறான், இப்படி வரும், இந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு நினைக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சிடான், மனதார அதை காதலிக்கிறேன்றான். என்னடா கண்ணில் தான்றா இருந்துச்சு, எப்படா உள்ளே போச்சுன்னா வெளியிலிருந்து உள்ளே போக வாய்ப்பு இருக்கு, உள்ளேருந்து வெளியே போக. இப்படி தான் வந்து சோலுக்கும் பாடிக்கும். இப்போ சோலுக்கும் ஸ்பிரிட்டுக்கும் எப்படி நான் ஸ்பிரிட்ல இருந்து சோலுக்கு வரலாம், சோல் பெர்மிட் கொடுத்தா. ஆனால் சோல்ல இருந்து எங்கே போக முடியாது? ஸ்பிரிட்டை டேமேஜ் பண்ண முடியாது. ஸ்பிரிட்டை டேமேஜ் பண்ண முடியாது. ஆனால் ஸ்பிரிட்லேருந்து சோலை என்ன செய்யலாம்? மாற்றலாம். இதுக்கு வந்து பெர்மிஷன் ஸ்பிரிட் கொடுத்தனால அந்த உறவு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்றைக்கு ஆதாம் பழத்தை புசித்தானோ அன்றைக்கு ஆவிக்கும் ஆத்மாவிற்கும் இடையே ஒரு திரைச்சீலை விழுந்தது. தேவன் ஆத்மாவுக்குள்ள வர முடியல. இப்ப தேவனும் ஆத்மாவும் இணைஞ்சிருந்தனால, ஆத்மாவும் உலகமும் இணைஞ்சிருந்தனால, தேவன் நல்லவரா இருந்தனால ஆத்மா நல்லதா இருந்துச்சு, உலகம் நல்லதா இருந்துச்சு. இப்ப தேவனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு பிசாசாவை நேசிச்ச உடனே பிசாசும் ஆத்மா என்ன செஞ்சிருச்சு? கனெக்ட் ஆயிருச்சு. இது எங்க இருந்து வந்தான் பிசாசு? எந்த ரூட்ல வந்தான்? அந்த பழத்தை கண்டு. இப்ப எங்க இருந்து எங்க வரான்? வெளியில இருந்து இங்கிட்டு இந்த பேக் கேட் வழியா உள்ள வரான், பிரவாசல் வழியா கண்டு அது நல்லா இருக்குதுன்னு நினைச்சு அப்புறம் அதை எடுத்து புசிச்சு அது போய் சோலை கரப்ட் பண்ணி மனுஷனை கோபமாக்கி எரிச்சலாக்கி பாவம் செய்ய வச்சு விபச்சாரம், வேசித்தனம், கொலை, கொள்ளை, களவு, விக்கிரக ஆராதனை எல்லாம் உள்ள போயிடுச்சு. இது வெளியிலேருந்து உள்ள வந்துருச்சு. இப்போ பிசாசின் ஆளுகைக்குள்ள வந்துட்டான். கர்த்தர் சொன்னார், மகனே நீ இந்த பழத்தை புசிச்சனால நான் இந்த பூமியை சபிக்கிறேன்டான்னு சொல்லவே இல்லை. உன் நிமித்தம் உன் ஹார்ட் வந்து மாறிடுச்சுரா. பிசாசு உன் ஹார்ட்டுக்கு வந்துட்டான். இப்போ ஹார்ட் சோல் கெட்டு போனனால சோலுக்கும் பாடிக்கும் லேண்டுக்கும் தொடர்பு இருக்கிறனால சோல் கரப்ட் ஆனனால இந்த லேண்டும் கரப்ட் ஆயிடுச்சு. உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டு விட்டது. அப்படியே இடைவேளை என்ன செய்யுது? முடியுது. இடைவேளை முடிஞ்ச உடனே ரீஎன்ட்ரி ஆகிறாரு இயேசுநாதர். கைது அவருக்கு சிலுவைக்கு வராரு, ரத்தத்தை சிந்துறாரு. எல்லாம் முடிந்தது சொன்ன உடனே திரைச்சீலை கிழிந்தது. மறுபடியும் ஆவியிலிருந்து ஆத்மாவிற்குள்ளே பிதாவாகிய தேவன் உலாவ ஆரம்பித்தார். ஏதேனின் வாழ்க்கை சிலுவையிலே முடிந்தது என்று சொன்ன அந்த நிமிஷம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே இருந்த திரைச்சீலை கிழிந்தது. மனிதனும் தேவனும் உறவுகள் ஆரம்பித்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.